என்னோட நேம் யசோதா. நான் பொறந்தது கிராமம்னால என்ன +2க்கு அப்புறம் படிக்க வைக்கல. யாரையுமே படிக்க வைக்க மாட்டாங்க. ஆனா என்னோட அப்பா என்ன 12வது வரைக்கும் படிக்க வச்சாரு. அதுவே எனக்கு பெரிய பெருமை தான். சின்ன வயசுல மேரேஜ் முடிவு பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அதை டேரெக்டாகவும் சொன்னால் அது கேட்கல. நானும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அது அவர் தடுக்க முயற்சி பண்ணார். அவருக்கு அதில் அடிக்டாக இருந்ததுனால உடனே நிறுத்த முடியலை. அப்பா கிட்ட சொல்ல முடியலை. சின்ன வயசுலேருந்து எல்லா விஷயத்தையுமே எங்கள் அப்பா கிட்ட ஷேர் பண்ணுவேன். இந்த விஷயத்தை மட்டும் என்னால் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது. என்னோட மனசுக்குள்ளே எல்லா விஷயங்களையும் நான் புதைச்சிக்கிட்டது தான். என் அறியாமல் ஒரு நாள் இது நானே கிருஷ்ணாவில் ஊற்றிக்கிட்டேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. அப்போ பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னோட மனசில் எப்படியாவது நம்ம அப்பா அம்மாவுக்காகவாவது நம்ம வாழணும். ஒரு 9 மந்த்து டிஸ்சார்ஜே கொடுக்காம பார்த்தாங்க. அந்த சுச்சுவேஷனில் 2 கண்ணுமே எனக்கு சுத்தமாக தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. உயிர் வர்றது ரொம்ப கஷ்டம். நுரையீரலில் புகையடிச்சிருச்சு. We at PCVC work for domestic violence survivor. We get lot of women who comes out of lot of pressure and lot of with trauma in terms of physical aspect and in terms of psychological aspect also. In our culture, we have been brought up in such a situation that where some women, they don't even understand that they undergo domestic violence. Our families decide what happens to us, who we should marry, who we should sleep with, and when we step out of the bounds of those expectations, we are subject to violence. So it is very, very important, I think, to recognize that this doesn't happen in isolation, that it's not just a burn injury, that there is a history of violence, of domestic abuse, of a denial of choice. 9 out of 10 women that we meet tell us very clearly that domestic violence was the factor that pushed them towards it. என்னோட மைண்டில் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என்னோட அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கிறணும். சின்ன வயசில் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம். நான் அப்பா அம்மாவை பார்க்க வேண்டிய வயசு இது. அப்பா அம்மா என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள ஒரு ஸ்டேஜில் நம்ம பார்க்கணும். அப்போ இனிமேல் அதுக்கான தேவைகள் நமக்கு பணம் தேவை. அப்பா அம்மா என் கூட இருக்கணும்னா அதுக்கு பணமும் தேவை. அப்போ நான் வேலைக்கு போகணுங்கிற ஒரு தாட் எனக்குள்ளே வந்தது. மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. என்னோட உருவத்தை பார்த்து நிறைய பேர் பயந்தாங்க. அந்த விஷயங்கள் எனக்கு பெருசாக தெரில. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அது எனக்கு நிறைய சந்தோஷமாக இருக்குது. இதுதான் என் லைஃப்பில் நான் நிறைய எதிர்பார்க்குறது. நிறைய மனுஷங்களை நான் சம்பாரிச்சிருக்கேன். இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. சந்தோஷம்னா எப்படி சொல்கிறதுனா, அதாவது உருவத்தில் இப்போ நான் அழகு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னோடய உள்ளத்தில் அழகு இருக்குது. நிறைய பேர் என்னை ரசிக்கிறாங்க. என்னோடய வார்த்தைகள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்னோடய தைரியம் பிடிச்சிருக்கு. யார் என்ன சொன்னான்னு நம்ம வாழணும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே வரணும். இப்போ யசோதாவோட வாழ்க்கையை யசோதாவால் மட்டும்தான் வாழ முடியும். மற்ற யாருமே வாழ முடியாது. The way she's been moved from survivor to thriver, the journey, when we see, it is really a motivating factor for each and every one of us. And like Yashoda, we want to create lot of Yashodas.